ஆண்டவர் போன வருடத்துடைய கடைசி வாரத்தை ஆண்டவர் அபரிவிதமாக என்ன பண்ணார்? ஆசீர்வதித்தார். நமக்கு ஆயத்து கூட்டங்களை ஆண்டவர் என்ன பண்ணார்? அபரிவிதமாக நல்லபடியாக என்ன பண்ணார்? ஆண்டவர் நடத்தி கொடுத்தார். ஸோ நமக்கு நீங்க வேண்டிய காரியங்கள் 2026 என்னது? கோபம், பெருமை, மாம்சம், பயம், சோம்பேறித்தனம். அல்லேலூயா. இந்த 5 இதையெல்லாம் நான் ஒரு சின்ன காடாக என்ன பண்ண போகிறேன்? அடித்து உங்களுக்கு தர போகிறேன். அல்லேலூயா. என்னென்ன காரியங்கள்லாம் நம்ம விட்டு நீங்க வேண்டும்? அடுத்தது செய்ய வேண்டிய காரியம் 2026 என்னென்ன காரியங்கள்லாம் செய்யணும்? வாசனை வீச வேண்டும். நம்முடைய ஒளி மற்றவர்களிடத்தில் என்ன பண்ணணும்? வீச வேண்டும். அடுத்தது மன்னிக்க வேண்டும். அடுத்தது பலன் அதிகரிக்க வேண்டும். விசுவாச வார்த்தைகளை பேச வேண்டும். ஆண்டவருக்காக நேரத்தை நாம் என்ன பண்ணணும்? ஒதுக்க வேண்டும். அடுத்தது சுத்தமான இருதயம் என்ன பண்ணணும்? இருக்க வேண்டும். கடைசியாக ஜெஃப்ரி பேசினது, எல்லாவற்றிலும் இயேசு கிறிஸ்து நம்ம இடத்துல இருக்கணும். அல்லேலூயா. அவருடைய பிரசன்னம் இல்லாமல், இயேசு இல்லாமல் எந்த காரியத்தை நம்ம என்ன பண்ண முடியாது? செய்ய முடியாது. அல்லேலூயா. அதுபோல் ஜெபத்தை ஒருவேளை இது வரைக்கும் செய்யலைன்னா, இதுக்கு மேலே இந்த வாரத்திலிருந்து தனிப்பட்ட ஜெபம் அதிகமாகணும். குடும்ப ஜெபம், உபவாச ஜெபம், அதிகாலை ஜெபம், கூட்டு ஜெபம், அதாவது பார்ட்னர்ஷிப், அதாவது இவர்களுக்காய் நாம் ஜெபிக்க போகிறோம் அப்படின்னு வைத்துக்கொள்ளணும். அல்லேலூயா. அதனால ஆண்டவர் என்ன காரியத்தை குறித்து பேச போகிறார் என்றால், ஹல்லேலூயா, ரெபெக்காலும் சபையும். ஹல்லேலூயா. தலைப்பு என்ன? ரெபெக்காலும் சபையும். ஹல்லேலூயா. ரெபெக்கால் மூலமாக இந்த காலத்து சபைக்கு ஆண்டவர் சில காரியங்களை என்ன பண்றாரு? சொல்லுகிறார். யார் இந்த ரெபெக்கால்? பிள்ளைகள் சொல்லுங்க, யார் ரெபெக்கால்? யாருடைய மனைவி இந்த ரெபெக்கால்? யாக்கோபோட மனைவி. ஈசாக்குடைய மனைவி. ஹல்லேலூயா. எல்லாம் தெளிவாக சொல்லணும். ஆபிரகாமுடைய மனைவி யாரு? ஈசாக்குடைய மனைவி யாக்கோபுடைய மனைவி லேயா. ஹல்லேலூயா. பாருங்க, ஆதியாகமம் 24 எடுத்துக்கொள்ளுங்கள். மோஸ்ட்லி எல்லா வசனமும் அதில் தான் இருக்குது. ஹல்லேலூயா. 24ஆம் அதிகாரத்தில் 3ஆம் வசனத்தை சொல்லுங்க. 3ஆம் வசனத்தில் படிக்க பார்க்கலாம். பாருங்க, இப்போ நான் சொல்கிறேன், இப்போ எனக்கு தெரிஞ்சு இது ரெபெக்கால் ஒரு 2-3 வாரம் இதை பற்றி கண்டினியூ ஆகும். இந்த செய்தியோடைய அப்படியே சீரீஸ். எனக்கு ரெபெக்காலும் சபையும், ஏவாளும் சபையும், சாராளும் சபையும், லேயாலும் சபையும் அப்படின்னு ஒரு ஆண்டவர் ஒரு இது கொடுத்துருக்காரு. அதை நான் எந்த அளவுக்கு நான் போவேன்னு எனக்கு தெரியாது. ஆனால் ஒன்று புரிந்து கொள்ளுங்கள், மணவாட்டியை குறித்து மாத்திரம் நான் பேசி கொண்டு வருகிறேன். அதாவது சபை என்கிற ஒரு மணவாட்டி. உடனே நீங்கள் என்ன யோசிச்சிடக்கூடாது அப்படின்னா, ரெபெக்கால் மணவாட்டினா ஈசாக்கு இயேசுவை குறித்தா அப்படின்னா இல்லை. நான் சொல்கிற இந்த செய்தி எல்லாமே மணவாட்டியின் ஆயத்தம், எப்படி சபையாகிய மணவாட்டி ஆயத்தமாக வேண்டும் ஆண்டவருக்காய் அப்படின்னு ஆண்டவர் ஒவ்வொரு வேதத்தில் உள்ள மணவாட்டியின் மூலமாய், எஸ்தரும் சபையும், ரூத்தும் சபையும், இப்படி இந்த காலத்து சபைக்கும் பழைய ஏற்பாட்டில் உள்ள மணவாட்டிகள் யார் யாரெல்லாம் மணவாட்டிகளாக இருந்தார்களோ அதை குறித்த ஆண்டவர் என்ன பண்ணார்? என்கிட்ட பேசி கொண்டிருக்கிறார். அதை குறித்த காரியங்களை நான் உங்களுக்கு வெளிப்படும். முதலாவது ஆபிரகாம் சொல்கிறாரு, எனக்கு இந்த வீட்டில் ஒரு மருமகள் எனக்கு வேணும். அந்த மருமகள் எங்கே இருந்து வரணும் அப்படின்னா, கானானியனுடைய ஸ்திரீலேருந்து எனக்கு தேவை கிடையாது. அல்லேலூயா. நல்லா கவனிங்க. அப்போ சபை உலகத்தோடு ஒட்டி இருந்திருக்க கூடாது. ஆபிரகாமுடைய தெளிவான காரியம், சபைக்கும் இந்த உலகத்துக்கும், அதாவது கானானுக்கும் சம்பந்தம் இருக்க
கூடாது. ஹல்லேலூயா. நான் ரெபெக்காளை ஏன் சபையோடு ஒப்பிடுகிறேன்னா, அவள் ஒரு மணவாட்டி. சபை என்பவர் மணவாட்டியாக இருக்கிறது. இந்த புதிய ஏற்பாட்டு காலத்தில் நம் சபையாகிய மணவாட்டி. அப்போ மணவாட்டிக்கான குணங்கள் ஒவ்வொரு மனைவி கிட்ட இருந்தும் மணவாட்டிக்கான குணங்களை எடுத்து நான் இந்த காரியத்தை குறித்து ஒரு 2-3 வாரங்கள் பேசலாம் என்று நான் நினைக்கிறேன். ஹல்லேலூயா. முதலாவது, இந்த துரத்தி விடப்பட வேண்டிய ஜாதி கானானியருடைய ஜாதி. அந்த ஜாதியில எனக்கு என்ன பண்ணாத, பொண்ணை எடுக்காத அப்படின்னு ஆபிரகாம் சொல்றார். அப்போ ஆண்டவர் ஆபிரகாமே யோசிக்கிறார், என் பிள்ளைக்கு வர வேண்டிய மணவாட்டி எப்படி இருக்கணும் அப்படின்னா, ஒரு பரிசுத்த ஜாதியா இருக்கணும். ஹல்லேலூயா. ஒரு நல்ல ஒரு கூட்டத்திலிருந்து வரணும். ஒரு தேவையில்லாத அந்நிய காரியங்கள் உள்ளே இருக்கிற, விக்கிரக ஆராதனை உள்ளே இருக்கிற கானானிய பெண்களை நீ என்ன பண்ணக்கூடாது, கொள்ளக்கூடாது. ஹல்லேலூயா. அப்போ நல்லா கவனிங்க. அப்போ சபையாகிய நாம், மணவாட்டி ஆகிய நாம், முதல் பாயிண்ட்டு, நாம் பரிசுத்த ஜாதியாய் இருக்க வேண்டும். சபைனா நீங்கள் உங்களையே எடுத்துக்கலாம், இல்லை முழு சபையை எடுத்துக்கலாம், இல்லை சபைனா இந்த டோர் ஆஃப் ஓப்பா, இல்லை இந்த சர்ச்சா அந்த சர்ச்சா, அப்படி கிடையாது. சபை என்பது ஆண்டவருடைய மணவாட்டி தான் மொத்தமாய் சபை. அப்போது ஃபஸ்ட்டு ரூல் ஆபிரகாம் சொல்கிறார், நீ கானானியருடைய ஜாதியில் என்ன பண்ணாத, பெண்ணை எடுக்காத. அப்போ நமக்குள்ள கானானிய எண்ணங்கள், அந்த சிந்தனைகள் நமக்குள்ளே இருந்தால் அதை முதலாவது நம்ம என்ன பண்ணணும், எடுத்து போடணும். ஏன்னா ஆண்டவர் சபையாக செலக்ட் பண்ணணும்னா ஃபஸ்ட்டு ரூலே சொல்கிறாரு, கானானியருடைய ஜாதியில் என்ன பண்ணக்கூடாது, பெண்ணை எடுக்க கூடாது. ஹல்லேலூயா. அப்போ சபையில் பரிசுத்தம் இருக்க வேண்டும். எது இருக்கோ இல்லையோ, ஆள் இருக்கோ இல்லையோ, மைக்கு இருக்கோ இல்லையோ, மியூசிக் வாசிக்க இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கோ இல்லையோ, பரிசுத்தம் இருக்கணும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இருக்கணும். ஏன்னா ஏசப்பாக்கு 2 பேர் இருந்தால் போதும். 2 இல்லை 3 பேர் இருந்தால் என்ன பண்ணும், ஆண்டவர் வந்துடுவார். ஸோ சபையில் கூட்டம் நமக்கு தேவையில்லை, ஆனால் நம்முடைய ஸ்டாண்டர்ட் ரொம்ப முக்கியம். பரிசுத்தம் என்பது மிகவும் முக்கியம். கானானியருடைய ஜாதியிலே பெண்களை என்ன பண்ணக்கூடாது, எடுக்க கூடாதுன்ட்டாரு ஆபிரகாம். தெளிவாக சொல்லிட்டு சாதாரணமாக சொல்லலை, எனக்கு உடன்படிக்கை செஞ்சுக்கணும், இப்படிப்பட்ட இடத்துல தான் நீ பெண்ணை எடுப்பேன் அப்படின்னு என்ன பண்ணு, தொடையின் கீழே கையை வச்சு உடன்படிக்கை செய்து கொடு. ஆபிரகாம் ஒரு தெளிவாக இருக்கிறார், என்னுடைய மகனுக்கு நான் பெண் எடுக்கும் பொழுது இப்படி தான் எடுப்பேன். உலக பிரகாரமான அர்த்தம் இல்லை, இப்போ இந்த ஜாதியில் தான் பெண் எடுக்கணும் அப்படின்னு இல்லை. ஆனால் ஆண்டவர் சபையை தேர்ந்தெடுக்கும் போது ஒரு பரிசுத்த மணவாட்டியை தேர்ந்தெடுக்கிறார். அதான் வசனம் சொல்லுது, நீங்கள் தெரிந்தெடுக்கப்பட்ட ஜாதியாக இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. தெரிந்தெடுக்கப்பட்ட ஜாதியும் ஆசாரிய கூட்டமாய் என்ன பண்ணுறோம், நாம இருக்கிறோம். அப்போ ஆண்டவர் மணவாட்டியை தேர்ந்தெடுக்கும் பொழுது, ஒரு ஈசாக்குக்கு மணவாட்டியை அப்படி தேர்ந்தெடுக்கிறாருன்னா, ஆண்டவர் ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணத்துக்கு மணவாட்டியை தேர்ந்தெடுக்கும் பொழுது எவ்வளவு ஸ்பெசிஃபிக்காக ஆண்டவர் நம்மளை என்ன பண்ணுவார், தேர்ந்தெடுப்பார். அப்போ கானானியருடைய சிந்தைகள், கானானியருடைய விக்கிரகங்கள், கானானியருடைய எல்லா விதமான துர்க்குணங்களும் நம்மக்கிட்ட என்ன பண்ணக்கூடாது, இருக்க கூடாது. ஹல்லேலூயா. அதற்கு பிறகு பாருங்கள், இந்த எலியாசார் போகிறாருங்க. எலியாசார் போகும் பொழுது ஒரு அப்படியே ஒரு கற்பனைக்குள்ளே கொண்டு வாங்கலை. என்ன எப்படி கொண்டு போகிறார் அப்படின்னா, 10ஆம் வசனம் வாசிங்களேன். பாருங்க, 10 ஒட்டகங்களை தன்னுடனே கொண்டு போனான். அடுத்து உச்சிதமான பொருள்களும் அவன் கையில் இருந்தன. அவன் எழுந்து புறப்பட்டு போய் மெசொப்பொத்தாமியாவிலே நாகோருடைய ஊரிலே சேர்ந்து. ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க, உச்சிதமான காரியங்கள். அதாவது எலியாசார் மட்டும் போனீங்க, 10 ஒட்டகம் போகுது. யாரை தேர்ந்தெடுக்கிறதுக்கு? சபையை தேர்ந்தெடுக்கிறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. மணவாட்டி என்கிற ஒரு சபையை தேர்ந்தெடுத்திருக்கு. ஆபிரகாம் அனுப்புகிறார். எத்தனைனா 10 ஒட்டகம் நிறைய உச்சிதமான காரியங்கள். ஹல்லேலூயா. நல்லங்க. நான் நினச்சேன்
நான் என்ன யோசிச்சேன்னா இவ்வளோ நாள் திங்கிங்கில் இவர் எதுக்கு இத்தனை ஒட்டகத்தை கூப்பிட்டு வந்தாருன்னு எனக்கு பெருசாக என்ன பண்ணலை திங்கிங்கில். இவர் ஒரு மூட்டை காரியத்தை ஒரு மூட்டை எடுத்துகிட்டு வந்திருப்பார் எலியாசர் அப்படின்னா பாருங்கள், 10 ஒட்டகத்தில் மூட்டை மூட்டையாக வருது. யாருக்கு? சபைக்கு. ஸோ ஆண்டவர் சபையெல்லாம் சும்மா ஆண்டவர் என்ன பண்ணலை, விட மாட்டாருங்க. ஆண்டவர் சபைன்னு ஒரு ஆளை சபையை செலக்ட் பண்ணால் 10 ஒட்டகம். நீங்கள் யோசிச்சு பாருங்கள், 10 ஒட்டகத்துக்கு மேலே மூட்டை மூட்டையாக தங்கமும் உச்சிதமான காரியம். அரிசி கோதுமை பருப்பெல்லாம் எடுத்துன்னு வரல. இந்த வசனம் சொல்லுது, எஜமானுடைய சகல வித உச்சிதமான பொருட்களும் அவன் கையில் இருந்தன. ஆண்டவர் சபைன்னு தேர்ந்தெடுக்கிறார்னா நமக்கு வர காரியங்கள்லாம் சாதாரணமான காரியமாக இருக்காது. அல்லேலூயா. ஏதோ ஏனோ தானோன்னு காரியம், நொந்தது, அதாவது ரிஜெக்ட் பண்ணது அப்படியெல்லாம் இருக்காது. ஆண்டவர் சொல்கிறாரு, உச்சிதமான எஜமானுடைய உச்சிதமான சகல வித பொருட்களும் 10 ஒட்டகத்தோடு என்ன பண்ணுது, வருது. அல்லேலூயா. சபையை தேடி வந்து கொண்டு இருக்கிறாங்க. ஒரு மணவாட்டியை தேடி இவங்க என்ன பண்ணுறாரு, எலியாசார் வந்து கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. அப்போது ஆதியாகமம் 24:15 வாசிங்களேன், 14 வாசிங்க. பாருங்க, ஒரு டெஸ்ட் வைக்கிறாரு, யார் இந்த மணவாட்டியா இருக்க முடியும். அல்லேலூயா. ஒட்டு மொத்தமா அந்த ஊர்ல கிட்டத்தட்ட ஒரு 2000-3000 பெண்கள் என்ன பண்ணியிருந்திருப்பாங்க, குறைஞ்சபட்சம் இருந்திருப்பாங்க. அப்போது ஒரு டெஸ்ட் வைக்கிறாரு, யார் மணவாட்டியாக இருக்க முடியும். அப்போ அவர் சொன்னது, நான் குடிக்க என் குடத்தை நீங்கள் என்ன பண்ணணும், சாய்க்கணும். சரி, ரொம்ப வேலிடான ஒரு ரிக்வஸ்ட். ஒரு பொண்ணுக்கிட்ட எனக்கு குடிக்க தண்ணி கொடுமானோன்னு, அப்படி குடிக்க கொடுத்தா நான் அவளை மணவாட்டியாக தேர்ந்தெடுப்பேன் அப்படின்னு சொல்கிறது இல்லை. அடுத்தது ஒரு டாஸ்க் சொல்கிறாரு. அந்த டாஸ்க் என்ன அப்படின்னா, ஒட்டகங்களுக்கும் குடிக்கும்படி வார்ப்பேன் என்று சொல்லுகிற பெண். இவர் எடுத்துன்னு போனது ஒரு ஒட்டகம் இல்லை. எத்தனை ஒட்டகம்? 10 ஒட்டகம். 10 ஒட்டகம்னா சாதாரணமான விஷயம் கிடையாது. ஒரு ஒட்டகம் 150லேருந்து 200 லிட்டர் தண்ணி குடிக்கும். எவ்வளோ? 150லேருந்து 200 லிட்டர். அப்படின்னா என்ன அப்படின்னா, சின்டெக்ஸ் டேங்க் இருக்கு இல்லையா, நம்ம வீட்டு மேலே இருக்கிற சின்டெக்ஸ் டேங்க்கு 200 லிட்டர் தொட்டி. அது என்னது, நம்ம வீட்டில் இருக்கிற சின்டெக்ஸ் டேங்க் எவ்வளோ, எத்தனை லிட்ரு? 200 லிட்டரு. ஒரு ஒட்டகத்துக்கும் நீங்கள் அவ்வளோ தண்ணி என்ன பண்ணணும், கொடுக்கணும். அப்போது நம்ம எடுத்துகிட்டு போகிற குடம் 20லேருந்து 25 லிட்ரு குடம். 10 குடம் ஊற்றினா தான் அந்த 200 லிட்டர் என்ன பண்ணும், ரொம்ப. அப்போ கணக்கு போட்டு பாருங்கள், ஒரு ஒட்டகத்துக்கு 200 லிட்ரு, 10 ஒட்டகத்துக்கு 2000 லிட்ரு, 10 சின்டெக்ஸ் டேங்கு ஊற்றணும். அப்போது சபை சும்மா இருந்தால் சபையாயிட முடியாது. அல்லேலூயா. சும்மா உட்காந்து எனக்கு இது பண்ணால் நான் போதும். அவர் கேட்டார், தண்ணி என்ன பண்ணார், குடுன்னு கேட்டார். நான் லைட்டாக என்ன பண்ண, ஒரு டம்ளர் எடுத்து கொடுத்தேன். அப்படின்னா சபை மணவாட்டி ஆக முடியுமா? ஆக முடியாது. என்ன தேவைப்படுதுன்னா, மேசிவ் ஃபிசிக்கல் எஃபர்ட். அதிக எவ்வளவு உங்களால் ஃபிசிக்கலாக ஆண்டவருக்கு செய்ய முடியுமோ, வேலை செய்ய முடியுமோ. இந்த காலகட்டத்தில் ஒரு பெண்ணால் கிணத்துல போய் இறங்கி குடமாக எடுத்து ஒரு 200 லிட்டருக்கு 10 குடம்னா கிட்டத்தட்ட 100 வாட்டி, குறைஞ்சது 60லேருந்து 80 தடவை ரெபேக்கால் குடத்து போய் கிணத்துக்குள்ளே போய் குடத்தை எடுத்துகிட்டு வந்து 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 வெளியே என்ன பண்ணியிருக்கணும், குறைந்தபட்சம் 50 தடவையாவது என்ன பண்ணியிருக்கணும், போயிருந்துருக்கணும். சபை ஆண்டவர் மணவாட்டியாக, எல்லா சபையும் எல்லாரையும் ஆண்டவர் மணவாட்டியாய் தேர்ந்தெடுப்பது கிடையாது. சும்மா ஏதோ ஒரு காரியத்தை செய்யணுன்றது கிடையாதுங்க. ஆண்டவருக்காய் உங்களுடைய முழு பலன், வசனம் சொல்லுது முழு பலன். அசால்ட்டாக நம்ம சொல்லிட்டு போயிடுறோம். முழு பலத்தோடும் முழு ஆத்மாவோடும். முழு பலன்னா என்னங்க, கீழே உழுவுற வரைக்கும்
உன்னோட ஃபுல் ட்ரை ஆகிற வரைக்கும் நம்மளால் 10 நிமிஷம் நிற்க முடிய மாட்டேங்குது ஆண்டவருக்காக. ஆண்டவர் சொல்லுது முழு பேரை. அப்போ யார் ஆண்டவர் மனவாட்டியாக தேர்ந்தெடுப்பார், யார் சபையாக தேர்ந்தெடுப்பார்? 60 வாட்டி கிணத்துல இறங்கி, கிணறுனா இப்போ இருக்கிற மாதிரி இறக்கிற கிணறுலாம் கிடையாது, இறங்கி போய் குடத்தை எடுத்துகிட்டு வந்து தூக்கி மறுபடியும் ஊற்றி 50 தடவை 60 தடவை 70 தடவை. சகிப்புத்தன்மை. 2 ஒட்டகம் தான் கொடுக்க முடியும், நீ என்ன பண்ணு, கிளம்புன்னு பாதியில் என்ன பண்ணியிருக்கலாம், சொல்லியிருக்கலாம். சபைக்கு சகிப்புத்தன்மை கிடையாது. பாருங்க, 10 ஒட்டகத்துக்கு குடத்துலேருந்து தண்ணி எடுத்துகிட்டு வந்து ஊற்றுறாங்க. முழு பலத்தையும் ஆண்டவருக்கு என்ன பண்ணணும், கொடுக்கணும். அதுதான் சபை செய்கிற ரெபேக்காள் எந்த அளவுக்கு ஒரு சபைக்கு மாதிரியாக இருக்கிறாள் பாருங்க. அடுத்து 3வது விஷயம் பாருங்க, இப்படி அவர் யோசிக்கிறாருங்க. என்ன யோசிக்கிறாருன்னா, குடி என்றும் உன் ஒட்டகங்களுக்கும் சொல்லும்படி வார்ப்பேன் என்றும் சொல்லும் பெண் எவளோ அவளே நீர் உம்முடைய ஊழியக்காரனாகி ஈசாக்குக்கு நியமித்தவளாய் இருக்கவும் என் எஜமானுக்கு அனுக்கிரகம் செய்தீர் என்று நான் அதனாலே அறியவும் செய்தலும் என்றான். அடுத்த வசனம் பாருங்க, அவன் இப்படி சொல்லி முடிக்கும் முன்னே, இல்லை நான் அதெல்லாம் அப்புறம் வரேன். அவன் இப்படி சொல்லி முடிக்கும் முன்னே, அந்த சபை எந்த அளவுக்கு சீக்கிரமாக ஆண்டவருக்கு ரெஸ்பாண்ட் பண்ணணும் அப்படின்னா, ஆண்டவர் யோசிக்கும் பொழுதே அந்த காரியத்துக்குள்ளே வந்துடணும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பாருங்க, யோவான் ஆண்டவருடைய மார்பில் சாய்ந்திருக்கும் பொழுது யாருக்கும் கேட்காத ஒரு சத்தத்தை அவன் கேட்டிருப்பான். என்ன தெரியுமா? ஆண்டவருடைய இதய துடிப்பை என்ன பண்ணியிருப்பான், யோவான் அறிந்திருப்பான். இப்போ சபை ஏதோ தூரத்தில் இருந்து, எப்பா சாமுவேலே 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 3வது தடவை 4வது தடவை, அவர் பாவம் சின்ன வயசில் இருந்தார், அதனால் அவரை குறை சொல்ல. ஆனால் சபை ஆண்டவர் வாயை திறக்கும் பொழுது அந்த காரியத்துக்கு ரெடி ஆயிடும். ஆண்டவர் இந்த காரியத்தை தான் செய்ய விரும்புகிறாருன்னு நினைக்கிறப்போ அந்த காரியத்துக்கு நாம் தயாராகிடணுங்க. ஒரு மணவாளனுக்கும் மணவாட்டிக்கும் இடையே உள்ள ஒரு கனெக்ஷன் என்னன்னா, பேசி புரிய வச்சு ஒரு காரியத்தை செய்ய வைக்கிறவங்க உண்மையான மணவாளன் மணவாட்டி கிடையாது, உண்மையான ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு கிடையாது. ஏமா இங்கே பார், இந்த பார், இது பண்ணி இன்றைக்கி என்ன பண்ணுது, அப்படி கண் பார்வையிலேயே விஷயத்தை என்ன பண்ணிடணும். நம்ம வாயை திறக்கும் பொழுதே மனைவி அந்த காரியத்தை இதுதான் சொல்ல போகிறாருன்றதை என்ன பண்ணிடணும், புரிஞ்சுக்கணும். இதுதான் அண்டர்ஸ்டாண்டிங். இந்த புரிதல் தான் சபைக்கும் மணவாளனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. பாருங்க, சொல்லி முடிக்கும் முன்னே ரெபேக்காள் அங்கே வந்துட்டான். யோசிக்கும் பொழுதே ரெபேக்காள் வந்துட்டான். இதில் இன்னொரு பாயிண்ட் இருக்குது. முதலாவது நாம தாங்க, சபை தாங்க வரணும் எல்லா காரியத்துக்கும். வேற ஒரு காரியத்தை முன்னாடி என்ன பண்ணிடக்கூடாது, விடக்கூடாது. இன்னொரு வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். ஏசாயா 65:24 மணவாட்டி இப்படி இருக்கணும், மணவாளன் எப்படி இருக்காருன்னு பாருங்க. ஏசாயா 65:24 ஏசப்பா சொல்றாரு, ஆண்டவர் சொல்றாரு, அப்பொழுது அவர்கள் கூப்பிடுகிறதற்கு முன்னே நான் மறு உத்தரவு கொடுப்பேன். மணவாளன் எவ்வளவு ஆயத்தமா இருக்கிறார் பாருங்க. சபை கூப்பிடுறதுக்கு முன்னாடியே நான் என்ன பண்ணுவேன், மறு உத்தரவு கொடுப்பேன். நீ என்ன கேட்க போறன்னு எனக்கு என்ன தெரியும், எனக்கு தெரியும். நீ என்ன கேட்க போறன்னு எனக்கு தெரியும். அதனால நீ கூப்பிடுறதுக்கு முன்னாடியே நான் என்ன பண்ணுவேன், மறு உத்தரவு கொடுப்பேன். அடுத்தது, அவர்கள் பேசும்போதே நான் கேட்பேன். முடிஞ்சிட்டு 10 வருஷம் கழிச்சு 15 வருஷம் கழிச்சு இவ்வளோ அப்படியெல்லாம் கிடையாது. ஹல்லேலூயா. அப்போ மணவாளன் இப்படி இருக்கும் பொழுது, மணவாட்டி அவர் யோசித்து கொண்டிருக்கும் பொழுதே, வசனம் நல்லா தெளிவாக சொல்லுது, அதற்கு அவன் இப்படி சொல்லி முடிக்கும் முன்னே, என்ன கேட்டிங்கன்னா அவன் மனசுக்குள்ளே தான் பேசுகிறாரு எலியாசார். வசனம் சொல்லுது,
தனக்குள்ளே சொல்லி கொண்டது என்னவென்றால், இப்படி மனசுக்குள்ள சொல்லும் பொழுது ரெபேக்காள் என்ன பண்ணிட்டா, அறிந்துட்டா, எனக்காக ஒரு மணவாட்டி என்கிற ஒரு இடம் ஆயத்தமாகி கொண்டிருக்கிறது, அதுக்கு நான் என்ன பண்ணணும், ஃபாஸ்ட்டாக போய் என்ன பண்ணணும், நான் ரெடி ஆகணும். ஸோ கர்த்தருடைய இதய துடிப்பை அறிந்திருக்க வேண்டுங்க. அவர் சிந்தையை நாம் என்ன பண்ணணும், அறிந்திருக்க வேண்டும். என்ன காரியத்தை அதுதான் மணவாட்டி. ஒரு ஃப்ரெண்டுக்கு தெரியாதுங்க, ஒரு அப்பாவுக்கு தெரியாது, ஒரு அம்மாவுக்கு தெரியாதுங்க, பிள்ளைக்கு தெரியாதுங்க. ஆனால் மணவாளனுக்கும் மணவாட்டிக்கும் இந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். என்ன யோசிக்கிறாங்க, என்ன பண்ண போகிறாங்க, என்ன செய்யணும் அப்படிங்கிற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஆண்டவருக்குள்ளே நமக்குள்ளே என்ன பண்ணணும், இருக்கணும். பாருங்கள், அதற்கு பிறகு 25ஆம் வசனம் வாசிங்க. பாருங்க, சபை கிட்ட அடுத்து அதையும் முடிச்சிடுங்களேன். ராத்தங்க இடமும் ஃபர்ஸ்ட் சொன்னா, உங்களுக்கு தண்ணி எவ்வளவு வேணுமோ நான் என்ன பண்றேன், கொடுக்குறேன். அடுத்து வைக்கோலும் தீவனமும் என்கிட்ட இருக்கு, வேண்டிய மட்டும் இருக்கு. அதுவும் இல்லாம ராத்தங்கிறதுக்கு பாருங்க, ரெபேக்காள் கிட்ட எதுவுமே இல்லாமல் இல்லை. நாம் சபையாய் மணவாட்டியாக இருந்தோம்னா நம்மக்கிட்ட மற்றவர்களுக்கு தேவையான காரியங்கள் எல்லாமே என்ன பண்ணணும், இருக்கணும். மற்றவர்கள் நம்மக்கிட்ட வந்து கேட்குற மாதிரி இருக்கணும். நாம் போய் மற்றவர்கள்கிட்ட என்ன பண்ணக்கூடாது, கேட்க கூடாது. உங்ககிட்ட தண்ணி இருக்கணும், உங்ககிட்ட வைக்கோல் இருக்கணும், உங்ககிட்ட தீவனம் இருக்கணும், ராத்தங்க இடமும் இருக்கணும். சபைனா நான் பில்டிங்கை குறித்து பேசலை, நம்மை குறித்து பேசி கொண்டு இருக்கிறேன். ஹல்லேலூயா. ஒரு புறஜாதியார் வந்து பார்க்கும் பொழுது இவங்கிட்டயே இந்த குணம் இல்லை, இவன் வந்து நம்மளை என்ன பண்ணுறான், பேசாமல் இருக்கக்கூடாது. நம்மக்கிட்ட எல்லாமே இருக்கணும். அன்பு இருக்கணும், அரவணைப்பு இருக்கணும், பாசம் இருக்கணும், நேசம் இருக்கணும், அவர்களுக்கு தேவையான காரியத்தை நம்ம கொடுக்கணும். சொல்கிற வைக்கோல் இருக்குது, 10 ஒட்டகம். யோசிச்சு பாருங்கள், எவ்வளோ வச்சுருந்தாருன்னு தெரில. லாபானோட அப்பா, ரெபேக்காளோட அப்பா எவ்வளோ என்ன வச்சுருந்தாருன்னு தெரில. ஆனால் ஒட்டகத்துக்கு தீவனம் இருக்குது, வைக்கோல் இருக்குது, இடம் இருக்குது, எல்லாமே இருக்குது. சபை ஆயத்தமாக இருக்கணும். மணவாளன் வரும் பொழுது எண்ணெயை தேடிட்டு என்ன பண்ணக்கூடாது, ஓடக்கூடாது. எண்ணெய் என்ன பண்ணணும், எப்போவுமே வச்சிருக்கணும். ஹல்லேலூயா. ஸோ எல்லா காரியத்தையும் ஆயத்தமாய் வைத்திருக்கணும். ரெபேக்காள் இந்த காலத்து சபைக்கு ஒரு உதாரணமாக என்ன பண்ணுறா, இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போது கவனிங்க, சபையிடம் தண்ணீரும் உணவும் குறையவே கூடாது. என்னைக்கு யார் வந்து இங்கே நின்னாலும் அவர்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை நாம் கொடுத்தே ஆகணும். அவர்களுக்கு வேண்டிய ஆவிக்குரிய ஆகாரத்தை நாம் கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும். இப்போ என்கிட்ட இல்லை, சபைக்கிட்ட பஞ்சம் வரக்கூடாது. சபையில் பஞ்சம், வார்த்தைகளுக்கான பஞ்சம் இருக்கக்கூடாது. வார்த்தை ஃபீட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் வரவர்களுக்கு. அப்படி தான் இருக்கணும் சபை. ஹல்லேலூயா. ஸோ அடுத்து பாருங்கள், இதெல்லாம் பேசிட்டாங்க, எல்லாம் முடிஞ்சு போச்சு. மணவாட்டி செலக்ட் பண்ணிட்டார். எலியாசார் என்ன பண்ணிட்டாரு, எலியாசார் செலக்ட் பண்ணிட்டாரு. 58ஆம் வசனம் வாசிங்களா. அப்பொழுது அவர்கள் பெண்ணை அழைத்து 57 அப்பொழுது அவர்கள் பெண்ணை அழைத்து அவள் வாய் பிறப்பை கேட்போம் என்று சொல்லி ரெபேக்காளை அழைத்து, நீ இந்த மனிதனோட கூட போகிறாயா என்று கேட்டார்கள். நல்லா கவனிங்க. அதுக்கு முன்னாடி அவங்க அப்பா அம்மாலாம் சொல்கிறாங்க, ஒரு 10 நாள் என்ன பண்ணட்டும், இந்த பொண்ணு எங்கள் கூட இருந்துட்டு போட்டோம். ஒரு 10 நாள் நாங்கள் என்ன பண்ணுறோம், ஆசையாக இப்போ ஒரு கல்யாணம் ஆகிட்டு போகுது, அதுக்கு முன்னாடி நாங்கள் ஒரு 10 நாள் இந்த பொண்ணு கூட நாங்கள் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லும்பொழுது எலியாசார் சொல்கிறாரு, ஆண்டவர் இந்த காரியத்தை வாய்த்திருக்க பண்ணும்பொழுது நீங்கள் ஏன் தாமதம் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்கும்பொழுது அவர் சரி ஓகே, பொண்ணை கூப்பிட்டு என்ன பண்ணுவோம், நாம் கேட்போம். கேட்டோன்னு ரெபேக்காள் சொல்கிறார், என்னம்மா நீ போறியாம்மா அப்படின்னு கேட்டோன்னு அவர் சொல்கிற காரியம், இதோ போகிறேன். பாருங்கள், சபை என்றைக்குமே டிலே பண்ணவே, ஒரு தாமதம் செய்யவே கூடாது. ஒரு காரியத்தை செய்வதற்கு சபை எடுத்த கேள்வி, ஆண்டவர் எப்பா இந்த ஊழியத்துக்கு போறியா, என்ன பதில் வரணும், போகிறேன். பா இந்த கூட்டம் நடத்தணும், நடத்துறியா, பண்ணுறேன். ரோட்டில் இறங்கணும், இறங்குறியா, இறங்குறேன். அவ்வளோதான் சபையுடைய வேலை. சொல்கிறதுக்கு கீழ்ப்படிஞ்சு
ஆமாம் போகிறேன். அல்லேலூயா. அவங்க எல்லாம் யோசிச்சிருப்பாங்க, குறைஞ்சபட்சம் ஒரு 10 நாள் இல்லை ஒரு 5 நாளாவது ரெபேக்காள் என்ன பண்ணுவா, இருந்துட்டு அப்பா அம்மா கூடலாம் இருந்துட்டு என்ன பண்ணலாம், போகலாம். ஆனால் பாருங்கள், அவள் சொல்லுகிற காரியம், கேட்டார்கள், அவள் போகிறேன் என்றாள். அல்லேலூயா. சபை உடனே என்ன பண்ணணும், எல்லா வேலையும் செய்ய ஆரம்பிக்கணும், டிலே செய்யக்கூடாது. அல்லேலூயா. இன்னொரு மிக முக்கியமான ஒரு காரியம் 16ஆம் வசனத்தில், அந்த பெண், அதாவது ரெபேக்காள் மகா ரூபவதியும் புருஷனை அறியாத கன்னிகையுமா இருந்தாள். இது ரொம்ப காமனான ஒரு ஃபேக்டர். நான் எடுக்கிற எல்லா இந்த மணவாட்டியும் சபையும் அதோடைய சீரீஸ் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா, அந்த பெண் ரூபவதியாக இருக்கணும், கன்னிகையாக இருக்கணும். சபை என்பது ஆண்டவருக்காய் நியமிக்கப்பட்ட ஒரு கன்னிகையாய் நாம் என்ன பண்ணணும், இருக்கணும். அவள் மகா ரூபவதினா அழகு கிடையாது, கலர் கிடையாது, வெளி தோற்றம் கிடையாது, மேக்கப் கிடையாது, முடி கிடையாது. ரூபவதினா ஆண்டவருக்குள்ளாய் வேத வசனத்தால் அலங்கரித்த, இல்லை வார்த்தைகளால் அலங்கரித்த, ஆண்டவருடைய பரிசுத்த வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு ஸ்திரீ, பரிசுத்த வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு சபையாக இருக்கணும். அல்லேலூயா. ஸோ அதுதான் மகா ரூபவதியும் கன்னிகையுமாய். கன்னிகை அப்படின்னா ஆண்டவருக்காய் நியமித்தால் ஆண்டவருக்காகவே ஓட வேண்டும். நாம் இப்படி கொஞ்சம் தூரம் ஓடிட்டு, அந்த பக்கம் இந்த பக்கம் இப்படி கொஞ்சம் ஓடிட்டு மறுபடியும் ஆண்டவர்கிட்ட வந்தோம் அப்படின்னா அந்த கன்னிகைங்கிற ஒரு ஸ்தானத்தை நம்ம என்ன பண்ணிடுவோம், இழந்துருவோம். அல்லேலூயா. நல்லா கவனிங்க. அப்போது புருஷனுக்காய், ஒரே புருஷனுக்காய் நியமிக்கப்பட்ட அந்த கன்னிகை அப்படி இருக்க வேண்டும் சபை. அல்லேலூயா. சபை யாரையோ தேடி என்ன பண்ணக்கூடாது, ஓடக்கூடாது. சபை ஒரு கன்னிகையாய் இருக்க வேண்டும். பாருங்க. ஸோ இந்த டைமில் முடிஞ்சு போச்சு, அவள் போகிறேன் என்றாள். ஸோ இந்த கதை உங்களுக்கு எல்லாருக்குமே நல்லா தெரியும். போகிறேன் என்ற பொழுது 24:65 பாருங்க. இந்த பக்கம் எலியாசாரும் ரெபேக்காலும் ஒட்டகத்தில் வர்றாங்க, அந்த பக்கம் ஈசாக்கு தியானம் முடிச்சு வராரு. அல்லேலூயா. இதை பார்க்கும் பொழுது நமக்கு ஆண்டவருடைய வருகையை ஞாபகப்படுத்துகிற ஒரு காரியம். அல்லேலூயா. பாருங்கள், ஈசாக்கு மத்திய வானில, அதாவது இயேசு கிறிஸ்து மத்திய வானில என்ன பண்ணுறாரு, வராரு. அதே போல் ஈசாக்கு இங்கே இருக்கிறாரு. இங்கே ரெபேக்காள் என்ன பண்ணுறா, அவனை எதிர்கொண்டு போகிறார். ஈசாக்கு எதிர்கொண்டு ரெபேக்காள் போகிறா. அப்போது கேட்குறாரு, யாருங்க இதுன்னு. அவர் தான் எஜமானோன்னு அந்த ஒட்டகத்தை விட்டு இறங்கி என்ன போட்டுக்கொண்டால், முக்காடிட்டு கொண்டாள். அல்லேலூயா. ஒரு பயபக்தி ஈசாக்கை பார்த்த உடனே, ஆண்டவரை பார்த்த உடனே, சபைக்கு ஆண்டவர் இருக்கும் பொழுது ஒரு பக்தி என்ன பண்ணணும், இருக்கணும், ஒரு பணிவு இருக்கணும். ஒட்டகத்திலேயே நேராக ஹாய் ஐசக் மேலே ஏறு அப்படின்னு சொல்ல, என்ன பண்ணிட்டா, ஒட்டகத்தை விட்டு இறங்கி ஒரு முக்காடு போட்டு கொண்டால். அதற்கு பிறகு 67ஆம் வசனம் சொல்லுது, ஈசாக்கு ரெபேக்காளை அழைத்து கொண்டு போய் மனைவியாக்கி கொண்டாள். பாருங்க, மத்திய வானிலை ஆண்டவரை ஒரு நாள் சந்திப்போம். ஈசாக்கை எப்படி ரெபேக்காள் சந்தித்தாலும் சபை அதுக்கு தாங்க ஆயத்தமாகணும். வேறு எதுக்கு ஆயத்தமாக போகிறோம்? வேறு என்னத்துக்கு இந்த இப்போ மணவாட்டின்றது என்ன ஒரு காரியத்துக்காக ஆயத்தமாகறோம்னா, ஆண்டவரை நம்ம மத்திய வானிலை என்ன பண்ண போகிறோம், சந்திக்க போகிறோம். அதற்கான ஆயத்தத்தை நாம் ரெடி பண்ணணும். அல்லேலூயா. ஸோ இது வரைக்கும் பார்த்துட்டோம் ரெபேக்கால. இன்னும் சில காரியங்கள் இருக்குது. 24:67ஆம் வசனம். அப்பொழுது ஈசாக்கு ரெபெக்காளை தன் தாய் சாராளுடைய கூடாரத்துக்கு அழைத்து கொண்டு போய் அவளை தனக்கு மனைவியாக்கிக் கொண்டு அவளை நேசித்தான். ஈசாக்கு தன் தாய்க்காக கொண்டிருந்த துக்கத்தில் 6 பேர் அடைந்தான். பாருங்க, சபை மற்றவருடைய துக்கத்தை என்ன பண்ணணும், ஆற்ற வேண்டும். அல்லேலூயா. ஈசாக்கு அவங்க அம்மா இறந்து 3 வருஷம் ஆகுது. இந்த டைமில் என்னது, சாராள் இறந்து 3 வருஷம் ஆகுது. நீங்கள் கணக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன். 127 வயதில் சாராள் மறிக்கிறாங்க. ஸோ இவருக்கு 40 வயசு இப்போது. ஸோ அந்த கணக்கு போட்டு பார்த்தீங்க அப்படின்னா 3 வருஷம் ஆகுது அவங்க அம்மா இறந்து. 3 வருஷம் அவர் துக்கமாக இருக்கிறார். அவங்க அம்மா இறந்த துக்கம் இவருக்கு என்ன பண்ணலை,
தாழ முடியல. ஆனால் இந்த ரெபேக்காள் வந்து அந்த தாய்க்காய் இருந்த துக்கத்தை நீங்கி ஆறுதல் அடைய வைத்தார். ஹல்லேலூயா. அப்போ சபை மற்றவருடைய துக்கத்தை மாற்றணும், மற்றவருடைய துக்கத்தை அதிகரிக்க பண்ணக்கூடாது. ஹல்லேலூயா. ஒருத்தர் சபைக்கு வராங்க அப்படின்னா அவங்களுக்கு ஆறுதலை தேடி வராங்க. அவர்களை இன்னும் நாம் என்ன பண்ணக்கூடாது, கஷ்டப்படுத்தக்கூடாது. அப்போ இந்த மனவாட்டி இந்த ரெபேக்காள் போனோன்னு அந்த கஷ்டத்தை நீங்கி ஈசாக்கு என்ன பண்ணுறான், ஆறுதல் அடையணும். ஹல்லேலூயா. அப்போது பாருங்கள், அப்படியே கண்டினியூஸாக வசனம் சொல்லிக்கிட்டே வருது. ரெபேக்காள் எப்படி சபைக்கு ஒத்து வராங்க பாருங்கள். ஃபஸ்ட்லேருந்து நம்ம என்னென்ன பண்ணோம், ஃபஸ்ட்டு கானானியருடைய பெண்களில் என்ன பண்ணக்கூடாது, சபை இருக்கக்கூடாது, கானானியருடைய காரியங்கள் இருக்கக்கூடாது. ரெண்டாவது, மேசிவ் ஃபிசிக்கல் எஃபர்ட் வேணும். என்ன பண்ணணும், முழு பலனை ஆண்டவருக்காய் நாம், முழு பலன் கூட இல்லை, நம்மளால் முடியாத காரியத்தை, நான் ஒரு ஸ்டேட்டஸ் போட்டிருந்தேன், முடிகிற காரியத்தை செய்கிறது ஊழியம் கிடையாது, நம்மளால் முடிஞ்ச காரியத்தை செய்கிறது ஊழியம் கிடையாது. நம்மளால் எந்த காரியத்தை முடியலையோ அந்த காரியத்தை நாம் செய்ய ஆரம்பிக்கணும். மூணாவது, கர்த்தருடைய இதய துடிப்பை அறிந்திருக்க வேண்டும் சபை, கர்த்தருடைய சித்தத்தை அறிந்திருக்க வேண்டும். நாலாவது, நம்ம இடத்துல எல்லா தேவையான காரியமும் இருக்க வேண்டும். தண்ணீர் இருக்கணும், வைக்கோல் இருக்கணும், தீவனம் இருக்கணும், இடம் இருக்கணும், எல்லாமே இருக்கணும். அஞ்சாவது, சொன்னோன்னு உடனே அக்செப்டன்ஸ் இருக்கணும். போகிறியானா போகிறேன் அப்படின்னு சொல்லுற ஒரு அக்செப்டன்ஸ் இருக்கணும். அடுத்தது, மகாரூபவதியாக இருக்கணும், புருஷனை அறியாத கன்னிகையாய் இருக்க வேண்டும். அடுத்தது, மத்திய வானிலை ஆண்டவரை சந்திப்பதற்கு எப்போவுமே என்ன பண்ணணும், தயாராக இருக்கணும். அடுத்தது, ஆறுதலை கொடுக்கணும் சபை. ஹல்லேலூயா. எப்படி தாய்க்காக கொண்டிருந்த துக்கத்தை நீங்கி அவர்களை ஆறுதல் படுத்தணும். அதற்கு பிறகு பாருங்கள், கொஞ்ச நாள் ஆகுது, கல்யாணம் ஆகி குழந்தை பிறக்கும் பொழுது ஆண்டவர் ரெபேக்காளிடம் ஒரு வார்த்தையை கூறுகிறாள். என்ன கூறுகிறார் ஆண்டவர்னா, உன் வயிற்றில் 2 சந்ததி என்ன இருக்குது, உருவாகியிருக்கு, இதில் மூத்தவன் இளையவனை சேவிப்பான். நம்ம நிறைய நேரம் யோசிக்கிறோம், ஏன் ரெபேக்காள் வந்து யாக்கோபுக்கு இப்படி ஏமாற்றி ஏசாக்கிட்ட வர காரியத்தை யாக்கோபுக்கிட்ட கொடுத்துட்டான், ஏன் பிடிங்கி கொடுத்துட்டா, இப்படி கொடுத்துட்டா, ஏமாற்றி ஏன் அந்த ஆசீர்வாதத்தை வாங்கி கொடுத்துட்டானா, இந்த சபைக்கு ஏற்கனவே வார்த்தை வந்துருச்சு. என்ன வார்த்தை வந்தது, இளையவனை மூத்தவன் சேவிப்பான். இந்த வார்த்தை ஈசாக்குக்கு தெரியுமா இல்லையான்னு தெரியல. நான் வசனம் வாசிக்கிறேன் கேளுங்க. 25ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை வாசிங்களா. கர்த்தரிடத்தில் யார் விசாரிக்கும்படி போனா, ரெபேக்கா விசாரிக்கும்படி போனால், என்னுடைய கர்ப்பத்தில் 2 பிள்ளைகள் ஒன்னோடு ஒன்று மோதி இருக்கே, என்ன நடக்கும் அப்படின்னு கர்த்தரிடத்தில் விசாரிக்கும் பொழுது, அதற்கு கர்த்தர் ஈசாக்கு கிட்ட பேசல, யாருக்கிட்ட பேசுறாரு, ரெபேக்கா கிட்ட பேசுறாரு. 2 ஜாதிகள் உன் கர்ப்பத்தில் உண்டாயிருக்கிறது, 2 வித ஜனங்கள் உன் வயிற்றிலிருந்து பிரியும், அவர்களில் ஒரு ஜனத்தார் மற்ற ஜனத்தாரை பார்க்கிலும் பலத்திருப்பார்கள், மூத்தவன் இளையவனை சேவிப்பான் என்றார். இந்த வார்த்தை ரெபேக்காளுடைய மைண்டில் இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ எப்போ மூத்தவனை பார்த்தாலும் அவளுடைய மனசில் இந்த வசனம் என்ன பண்ணியிருக்கோம், ஓடி இருக்கும். மூத்தவனை பார்க்கும்போது ஏசா யாக்கோபை தான் என்ன பண்ணணும், சேவிக்கணும். அப்போ யாக்கோபை ஆண்டவர் பெரிய ஆளாக என்ன பண்ண போகிறாரு, மாற்ற போகிறாரு. யாக்கோபுக்கு தான் ஆசீர்வாதம், யாக்கோபுக்கு தான் எல்லாமே அப்படிங்கிறது ரெபேக்காளுடைய மைண்டில் ஓடிக்கிட்டே இருந்துகிட்ருக்குது. சபை என்பது ஆண்டவருடைய சித்தத்தை அறிந்திருக்க வேண்டும். ஈசாக்குக்கு தெரியல, அதனால தான் ஏசாவை கூப்பிட்டு என்ன பண்ணார், ஆசீர்வதிக்கிறதுக்கு போய் கறி சமைச்சினுவா, இதை பண்ணிட்டுவா, அதை பண்ணிட்டுவான்னார். ஆனால் ரெபேக்காளுக்கு தெரியும் ஆசீர்வாதம் யாருடையது, யாக்கோபுடையது. ஹல்லேலூயா. ஏன்னா ஆண்டவர் நேராக பேசினது சபைக்கிட்ட, ரெபேக்காள் கிட்ட. ஸோ சபை ரொம்ப தெளிவாக இருக்கணும். ஆண்டவருடைய சித்தம் என்ன, ஆண்டவர் என்ன காரியத்தை நடத்த போகிறார், ஆண்டவர் யார் மூலமாக எந்த காரியத்தை செய்ய போகிறார் என்பது சபை என்ன பண்ணணும், தெளிவாக இருக்கணும். இவ்வளோ நாள் யோசித்தேன், ஏன்பா உட்காந்து இப்படி ஏமாற்றி, பாவம் இந்த ஏசாவை ஏமாற்றி யாக்கோபுக்கிட்ட ஆசீர்வாதத்தை இப்படி ரெபேக்காள் ஏன் ஒரு பிள்ளைக்கு ஆதரவாக இப்படி பண்ணுறாங்க ரெபேக்காள் அப்படின்னு யோசிச்சார். ஆனால் வசனம் இப்போ தெளிவாக
சித்தம் வயிற்றில் இருக்கும்போதே ஆண்டவர் சொல்லிட்டாரு, யாக்கோபு தான் நான் ஆசீர்வதிக்க போகிறேன். அப்போ ஆண்டவருடைய சித்தத்துக்கு ரெபேக்காள் என்ன பண்ணானா, ஒருவேளை நேசிச்சானா, ஏசாவை நேசிச்சாரா இல்லையா அதெல்லாம் தெரியல, ஆனால் ஆண்டவருடைய சித்தத்தை கீழ்ப்படிந்தான். யாக்கோபு தான் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, ஆசீர்வதிக்க போகிறார். ஹல்லேலூயா. அப்போ சபை சித்தத்தை அறிய வேண்டும். ஹல்லேலூயா. கடைசியாக ஒரு காரியத்தை சொல்லி முடிக்கிறேன். 24ஆம் அதிகாரம் 60ஆம் வசனம். ரெபேக்காளை வாழ்த்தி பாருங்க. இப்போ வரைக்கும் இஸ்ரவேல் ஜனங்க ஒரு கல்யாணம் ஆகுது அப்படின்னா இந்த வாழ்த்துதலை சொல்லி தான் என்ன பண்ணுவாங்க, அனுப்புவாங்க. என்ன வாழ்த்துதல்னு பாருங்க. எங்கள் சகோதரியே நீ கோடா கோடியாய் பெருகுவாயாக, உன் சந்ததியார் தங்கள் பகைஞருடைய வாசல்களை சுதந்தரித்துக் கொள்வார்களாக என்று ஆசீர்வதித்தார்கள். நல்லா இந்த ஆசீர்வாதத்தை கவனிங்க. பகைஞர்களுடைய வாசல்களை சுதந்தரித்து கொள்வார்களாக. அப்படியே மத்தேயு 16:18 வாசிங்களேன். பேதுருவுக்கு சொல்றாரு, மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவாய் இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. இங்க ரெபேக்காளுக்கு சொல்லுகிற ஆசீர்வாதம், பகைஞருடைய வாசல்களை நீ சுதந்தரித்துக் கொள்ளுவாய். இங்க சபைக்கு கொடுக்கிற ஆசீர்வாதம், பாதாளத்தின் வாசல்களை நீ மேற்கொள்ளுவாய். ஹல்லேலூயா. பாருங்க, அங்க கொடுத்த அதே ஆசீர்வாதம், பகைஞருடைய வாசல்களை நீ என்ன பண்ணுவ, சுதந்தரித்துக் கொள்ளுவ. இங்க சபைக்கு ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதம், பாதாளத்தின் வாசல்கள் நீ என்ன பண்ணுவ, மேற்கொள்ளுவ. அது உன்னை மேற்கொள்ளுவது இல்லை. ரெண்டுத்துக்குமே பகைஞர்களுடைய வாசல், பாதாளத்தின் வாசலுக்கு அர்த்தம் கிட்டத்தட்ட ஒன்று தான். ஹல்லேலூயா. இப்போ பாருங்க, ஆண்டவருக்கு ஒரு முன்னறிவிக்கப்பட்ட ஒரு தீர்மானம் இருக்குது. ஒரு மணவாட்டி சபை, சபை என்பது மணவாட்டிக்கும் சபைக்கும், நான் ஏற்கனவே உங்களுக்கு விளக்கமாக இதை நான் போன வருஷம் எடுத்தேன். எப்படி கூடாரம் ஆசரிப்பு கூடாரமாக மாறிச்சு, ஆசரிப்பு கூடாரம் எப்படி தேவாலயமாக மாறிச்சு, தேவாலயம் எப்படி ஆலயமாக மாறிச்சு, ஆலயம் எப்படி சபையாக மாறினது, சபை எப்படி மணவாட்டியாக மாறினது அப்படின்னு சொல்லி நான் போன வருஷம் ஒரு இதை எடுத்திருப்பேன் நான். ஸோ இந்த காரியத்தில் பார்த்தீங்கன்னா, இந்த ரெபேக்காளை ஆசீர்வதிக்கும் பொழுது பகைஞர்களுடைய வாசல்கள் நீ சுதந்தரிப்பாய். இங்கே பேதுருக்கிட்ட சொல்கிறாரு, பாதாளத்தின் வாசல்கள் உன்னை மேற்கொள்வதில்லை. பாருங்க. ஸோ இன்னைக்கு ரெபேக்காள் மூலமாக நம்ம இடத்துல ஆண்டவர் சொல்கிறாரு, சபை ரெபேக்காளை போல இருக்க வேண்டும், கர்த்தருடைய சித்தத்தை அறிந்து இருக்க வேண்டும். காணானிய காரியங்கள் உங்களுக்குள்ள என்ன பண்ணக்கூடாது, இருக்கக்கூடாது. கர்த்தருடைய இதய துடிப்பை அறிந்திருக்க வேண்டும். கர்த்தருக்காய் ஓடணும். கடைசி சொட்டு ரத்தம் இருக்கிற வரைக்கும் 50 வாட்டி 60 வாட்டி ஒரே காரியத்தை செய்ய சொன்னாலும் செய்யணும். ரெபேக்காள் மாதிரி 10 ஒட்டகம் திருப்தி ஆகணும் நமக்கு, அவ்வளோதான் காரியம். ஹல்லேலூயா. அதுக்கு எவ்வளோ எஃபர்ட் ஆகுது, நம்ம உடம்பு என்ன ஆகுது, அதெல்லாம் பற்றி கவலைப்பட கூடாது. ஆண்டவருக்காய் உழைக்கணும். வைக்கோல் இருக்கணும், தீவனம் இருக்கணும், ராத்தங்க இடம் இருக்கணும். அதுக்கப்புறம் போகணும்னு சொன்னால் உடனே என்ன பண்ணணும், போகணும் சபைனா. அதுக்கப்புறம் மகா ரூபவதியாக இருக்கணும், புருஷனை அறியாத கன்னிகையாக இருக்கணும், மத்திய மாநில ஆண்டவரை சந்திக்க ஆயத்தமாகணும். அதற்கு பிறகு மற்றவருடைய ஆறுதலை நம்ம என்ன பண்ணணும், மற்றவர்களுக்கு கொடுக்கணுங்க. அதே போல் சபை சித்தத்தை அறிந்திருக்க வேண்டும். யார் ஆசீர்வதிக்கப்பட போகிறான்ற யாக்கோபை குறித்ததான ஒரு தரிசனம் இருக்கணும். ஏன்னா ஒருவேளை ரெபேக்காள் அந்த சித்தத்தை மாற்றி இருந்தால், ஆண்டோட சித்தத்தை மாற்றி இருந்தால் என்ன ஆயிருக்கும்னு யோசிச்சு பாருங்க. அடுத்து யாக்கோபு 12 கோத்திரம், அந்த கோத்திரத்தில் தான் யூதா வரணும், யூதாவின் கோத்திரத்தில் தான் தாவீது வரணும், அந்த கோத்திரத்தில் தான் இயேசு கிறிஸ்து பிறக்கணும். இது எல்லா சித்தத்தையும் ஒன்று சேர்த்து ரெபேக்காள் என்ன பண்ணுறான், நிறுத்தி யாக்கோபுக்கிட்ட ஆசீர்வாதத்தை மாற்றுறான். இவ்வளவு பெரிய சித்தத்துக்கு யார் மூல காரணமாக இருக்கிறா அப்படின்னா ரெபேக்காள். இப்போ சபையுடைய ரோல் ரொம்ப சாதாரண ரோல் கிடையாது. நம்ம இப்போ செய்கிற காரியம் எத்தனையோ தலைமுறைக்கு அப்புறம் இயேசு கிறிஸ்து யூத கோத்திரத்தில் பிறக்கிறதுக்கு ஒரு காரணமாய் இருந்தது.
அதுதான் தெய்வ சித்தத்தை புரிந்து கொள்ள வேண்டும் சபை. ஏதோ சபை ஏனோ தானோன்னு போகக்கூடாதுங்க. இந்த ரெபேக்காளை வைத்து ஆண்டவர் இன்னைக்கு உணர்த்தி இருக்கிறார் உங்களுக்கெல்லாம். அப்படியே கொஞ்சம் கண்களை மூடுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா ஜீசஸ், ஹல்லேலூயா ஜீசஸ். நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி. ஹல்லேலூயா ஜீசஸ்.